Hi friends, welcome back to NamNaadu Samayal. நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்றைக்கி புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. கார புதினா சட்னி ரெசிபி தான் பார்க்குறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை வந்து நல்லா சூட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதையும் 1 டீஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே 4 டேபிள் ஸ்பூன் சட்னி கல்லை சேர்த்திக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 12 சின்ன வெங்காயம், 25-30 பூண்டு பல், 3 பச்சை மிளகாய். காரம் வேணும்னா இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் இந்த கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே. இப்போ 2 தக்காளி மீடியம் சைஸ் சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு 100 கிராம் கொத்தமல்லி 1 கப்பு சேர்த்திட்டு ஒரு 3/4 கப் புதினா இலை சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். எல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டியான புளி பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் நிறைய தேங்காய் துருவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதில் இருக்கிற சூடே போதும் தேங்காய் வறுக்க. 2 நிமிஷத்துக்கு அதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. சூடு நல்லா ஆடினதுக்கப்புறமா இது வந்துட்டு ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜார் எவ்வளோ பெருசோ அது அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தாளிக்கிறத பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய், 2 காஞ்ச மிளகா, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்புன்னு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாக சேர்த்திக்கோங்க. நல்லா கோல்டன் ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தி பொரிஞ்சதுக்கப்புறமா சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.